कुजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयादि पराङ्गतिम्. சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியதான 49வது சர்க்கம், அதாவது 47வது சர்க்கம் அக்ஷகுமாரவதம், அக்ஷகுமாரவதா. இது 47வது சர்க்கம். இதில் அக்ஷகுமாரன், அதாவது இந்திரஜித்தினுடைய கூட பிறந்தவன், அதாவது ராவணனுடைய பிள்ளை. அவன் ரொம்ப வீரதீர பிரதாபங்களை கொண்டவன், ரொம்ப உயர்ந்தவன், சாமர்த்தியசாலி, சக்தி படைத்தவன், தபோ வலிமை கொண்டவன். அவ்வளவு தூரம் உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய அவனைத்தான் அந்த அக்ஷகுமாரனை அனுப்பி வைக்கிறான். நிறைய பேரை கொண்டுட்டார், சேனாதிபதிகள் போயிட்டா, வாகனங்கள் போயிடுத்து, போர் வீரர்கள் போயிட்டா, எல்லாரும் இந்த ஹனுமானாலே வதம் செய்யப்பட்டவர்கள். இப்படி இருக்கிற போது அக்ஷகுமாரன் வருகிறான். அவனிடத்தில் சொல்லி, யாரை இவன் பக்கத்தில் வர முடியாத அவ்வளவு தபோ வலிமை படைத்தவன் அவன் புறப்பட்டு வந்தான். சிங்கத்தை போல ரொம்ப கோபத்தோடு பார்த்து கொண்டு அந்த அக்ஷகுமாரன் அனுமானை நோக்கி வருகிறார். இதை பார்த்தா ஒரே பரபரப்பு. இது ரெண்டு பேருக்கும், இவருக்கும் நிறைய சாமர்த்தியம் உண்டு, சக்தி உண்டு, பராக்கிரமம் கொண்டவர் வானரன். ஆனால் அவருக்கு தபோ வலிமை உண்டு, இவருக்கும் உண்டு. இருவருமாக சண்டை போட போகணும். நிறைய பானங்களை இவர் விடுறார், அவர் தாங்குகிறார். இப்படி நடந்துகிட்டே இருந்தது. ஒரு இடத்திலே, அதாவது ஒரு ஸ்திதியில் ரொம்ப தாக்குதல் நிறைய ஏற்பட்ட உடனே ஹனுமான் பார்த்தார், இவனை எப்படியாவது, ஏன்னா அவ்வளவு சூரியனை போல ஒளி படைத்தவனாக இருந்தான். அக்ஷகுமாரனுடைய காந்தி என்ன, பலம் என்ன, வீரம் என்ன, இதெல்லாம் அவ்வளோ தூரம் இருந்ததுனால வீரதீர பராக்கிரமத்தை பார்த்தார். இவருக்கும் சண்டை போடுறதுக்கு ரொம்ப சரிசமமாக இருந்தால், ரொம்ப சாமர்த்தியமாக, ரெண்டு பேருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இல்லையா சண்டை போடுறதுலே. வத்தலும் தோத்தலுமாக இருந்தால் அவள் இடத்துல சண்டை போடுறதுக்கே நமக்கு ஒரு ஈடுபாடு வராது. அது இல்லாமல் இருந்தபடினாலே இவனோட சண்டை போடுறதுக்காக வந்தார். ஒரு ஸ்திதியிலே ரொம்ப அதாவது அம்புகள் எல்லாம் தாக்கி கொண்டே இருந்தபோதே இவர் பார்த்தார், இவனுடைய இந்த தேரை ஒரு அடி போட்டோம்னா அதுக்கப்புறம் இவன் விழுந்துருவான் அப்படின்னு சொல்லி, அந்த தேர், அவனுடைய ரதம், அந்த ரதத்தில் மேலேயும் கீழையும் போகிறான். இந்த குதிரைகள்லாம் 8 குதிரைகள் போட்டப்பட்டிருந்தது, வேகமாக பாய்ந்து செல்லக்கூடியது, எந்த பக்கம் போனாலும் அடிக்கும். இந்த 8 குதிரையும் சேர்ந்து முதல்ல இந்த ரதத்தை அடித்தோம்னா அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவான் அப்படின்ட்டு இந்த ரதத்தை ஒரு அடி போட்டார். அந்த குதிரைகளை முதல்ல கீழே அடித்தார். அடித்தோடனே அது கீழே விழுந்துடுத்து. அதுக்கப்புறமா ஆகாயத்தில் ரதத்தை செலுத்தினதான அக்ஷகுமாரன் அதை வேகமாக போனார், நேராக அடித்தார். அடித்தவொடனே எல்லாம் கீழே விழுந்தது, குதிரைகள்லாம் கீழே விழுந்துடுத்து. அப்படியே எல்லாம் கீழே விழுந்ததுனால அவனும் கீழே விழுந்தான். கீழே விழுந்தபோது உள்ளங்கை, இந்த வானரராஜன் அதாவது ஹனுமார் என்ன பண்ணார், அந்த பெரிய தீர தன்னோட உள்ளங்கையால் ஓங்கி ஒரே அடி போட்டார். ரதம் சுக்குநூறாக உடஞ்சிச்சு. குதிரைகள் ஏற்கனவே படுத்து கீழே விழுந்தனால ஆகாயத்துலேயும் தரையில் விழுந்து ரதமே நொறுங்கி படுத்து. இப்போ அக்ஷகுமாரன் அந்த தேரை விட்டு கீழே வந்தவொடனே வில்லை எடுத்து வாளை எடுத்து அவன் சண்டை போடுறதுக்கு வந்தான். அது வெளியில் வந்தது பாருங்கோ. அப்போ என்ன பண்ணார் தெரியுமா, வேகமாக வந்து விண்ணில் சஞ்சரித்து கொண்டே சண்டை போட்டா. விண்வெளிங்கிறது எப்படி கருடனோ வாயுதேவனோ சித்தபுருஷர்களோ எல்லாரும் இருக்கக்கூடிய இடமும் இல்லையோ, வாயுதேவனுக்கு நிகராக வேகம் கொண்டதான அனுமார் அவனை எதிர்த்து நின்று சமயம் பார்த்து என்ன பண்ணார்னா, அவனோட 2 காலையும் கட்டியே பிடிச்சுன்னுட்டு அந்த வாயு பகவானை நினைத்து கொண்டு, பராக்கிரமம் எங்கேருந்து வந்து தெரியல, ஒரு சொத்து 2 காலை நல்லா பிடிச்சுன்னுட்டு, எப்படி கண்ணுகுணிலா இருந்தாய் கடல் போத்தின்னு கிருஷ்ணாவதாரத்தில் வத்சக பிச்சாசுரர்களை எம்பெருமான் எப்படி முடித்தானோ, அந்த காலை பிடிச்சிட்டு கண்ணுக்குட்டியோட 2 கால் ஒரு கையில், இன்னொரு 2 கால் இன்னொரு கையில் பிடிச்சுன்னுட்டு சுற்றி அடிச்சாரோ இல்லையோ, அந்த மாதிரி இவர் பிடிச்சுன்னுட்டார். தரையில் வேகமாக சுழற்சி ஒரு அடிச்சார் பாருங்க.
கை கால் இடுப்பு கழுத்து எல்லாம் செதஞ்சு போச்சு. உடலில் அப்படியே ரத்தம் பெருக்குது. கண்கள் பிதுங்கி போச்சு. அங்கங்கள் எல்லாம் நொறுங்கி போச்சு. அவயவங்கள் எல்லாம் செதறி போச்சு. இப்படி வாயுகுமாரனாலே, அதாவது ஹனுமானாலே தரையிலே அடிக்கப்பட்டு மாண்டு விழுந்தான். யார்? அக்ஷகுமாரன். அப்போ எவ்வளவு கோபம் வந்திருக்கும் ராவணனுக்கு. வந்ததே கோபம். இந்த புவன மண்டலங்கள் எல்லா இடத்துலையும் மகரிஷிகள் என்ன, தபசிகள் என்ன, பூதகணங்கள் என்ன, யக்ஷகர்கள் என்ன, எல்லாரும் பார்க்குறா. நாககர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாரும் வந்து அக்ஷகுமாரனை கொன்னதான ஹனுமனை வந்து வியப்போடு பார்க்குறா. ஏன்னா அவ்வளவு பலசாலி அவன். தேவேந்திரனுடைய திருக்குமாரனாக அவனுக்கு தேவேந்திரன், அக்ஷகுமாரன் வந்து தேவேந்திரனுடைய திருக்குமாரனாக அதுக்கு நிகராக இருந்தவன். சிவந்த கண்களை பெற்றவன். அப்படிப்பட்ட அக்ஷகுமார வீரனை ஹனுமான் வதம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா பிரளய காலத்தில் ஏதோ நடக்கிறதோ அப்படிங்கிற அளவுக்குத்தான் இருந்தது அந்த அந்த சிதியானது. சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய அக்ஷகுமார வதா அப்படிங்கிற 47வது சர்க்கம் 48வது சர்க்கம். பிரம்மாஸ்திரேன ஹனுமது பந்தனம். பிரம்மாஸ்திரத்தாலே ஹனுமார் கட்டுண்டார். இதுதான். ஏன்னா இவ்வளவு தூரம் அக்ஷகுமாரனை முடிச்சுட்டு இப்போ ராவணனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அக்ஷகுமாரன் ஹனுமானாலே கொல்லப்பட்டதுனால தனது மனதை கொஞ்சம் ரொம்ப அப்படியே குறைஞ்சி போச்சு. ஒரு விதமாக அவரை அதாவது கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு இந்திரஜித்தை பார்த்தா, நீ தான் போகணும். எல்லா அஸ்திரங்களையும் தெரிஞ்சவன், சஸ்திரங்களை தெரிஞ்சவன், எப்படி பிரயோகம் பண்ணுறது தெரியும். எல்லாருக்கும் தேவர்களோ அசுரர்களோ எல்லாரும் பயப்படுறவா இவனிடத்துல, இந்திரஜித்தினிடத்துல. அப்படி வீரதீர செயல்களெல்லாம் இருக்கக்கூடியவன். பிரம்மதேவனை ஆராதனம் பண்ணி அஸ்திரங்கள்லாம் நிறைய வச்சுருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அசுரர்களோ மருத்கணங்களோ தேவேந்திரனோ யார் வந்தாலும் போர் பலத்தில் சண்டை பண்ணக்கூடியவன், சாமர்த்தியம் இருக்கக்கூடியவன் இந்த இந்திரஜித். அந்த இந்திரஜித்தோட சண்டை போடணும். அப்படி பராக்கிரமம் என்ன, அஸ்திரபலம் என்ன எல்லாத்தையும் கொண்டதான தபோபலம் அவ்வளவு தூரம் இருக்கக்கூடியதான இந்திரஜித்து வரான். இவ்வளவு பேரை கொண்டிருக்காரு. கிங்கரர்கள் எல்லாரையும் கொண்டுட்டார். அரக்கன் ஜம்புமாலி போயிட்டான். வீரர்களான மந்திரிகுமாரர்கள் போயிட்டா. 5 படை தளபதிகள் போயிட்டான். அக்ஷகுமாரனும் போயிட்டான். இவ்வளவும் போயிடுது. கூட குதிரைகள், யானைகள், ரதங்கள் எல்லாம் போயிடுது. அன்பு சகோதரன் அக்ஷகுமாரனும் போயிட்டான், மாய்க்கப்பட்டு விட்டான். இப்போ சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதான வீரனே, உன் மேலே நம்பிக்கை இருக்குது, வேறு யார் மேலே நம்பிக்கை இல்லை, நீ போய்ட்டு வா. சாதுரியமாக ஒவ்வொருத்தரையும் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் போகணும். ஆனால் யுத்த காலத்தில் எப்படி சண்டை போட ஓணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நான் இப்போ உன்னை அனுப்புகிறேன், போய் வா அப்படின்னு, நீ போய் நல்லா சண்டை போட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவன் வரான். இவனுக்கு என்னென்னா புலி வச்சதான ஒரு ரதம் உண்டு. இவனுக்கு புலி கட்டப்பட்டிருக்கும். அந்த புலியோடு இருக்கக்கூடிய ரதத்தை விடவன் தேவேந்திரனுக்கு நிகராக இந்திரஜித் ரதத்தில் ஏறிக்கொண்டான். அதில் 4 புலிகள் இருக்கும். அந்த புலிகள் கருடன் என்ன வாயுவென்ன ஆக 2க்கும் ஈடாக வேகத்தோடு போகக்கூடியவை, கோரப்பற்களோடு இருக்கக்கூடியவை, தங்கு தடையில்லாமல் ஓடக்கூடிய ரதத்தை உடையவனாக. நிறைய பேர் பிரயோகம், அதாவது வில்லு விடுறதுலையோ, அம்பு விடுவதிலையோ, அஸ்திரங்கள் விடுவதிலையோ, ரதத்தில் ஏறி ஓட்டுவதிலையோ அந்த சப்தம் வர்றதை பார்த்தா, அந்த டங்கார சப்தத்தை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கு. எனக்கு சண்டை போடுறதுக்கு நேராக ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னுட்டு இந்திரஜித்து கூறிய நுனிகளான அம்புகளை எடுத்து விடத் தொடங்கினான். ஹனுமான் நோக்கி விட்டார். இங்கும் அங்கும் பானங்கள்லாம் போகிறது. அதில் நாகர்கள் என்ன, யக்ஷகர்கள் என்ன, மகரிஷிகள் என்ன, விண்கோள்கள் என்ன, சித்தர்கள் என்ன, அவெல்லாம் மறைச்சு கொண்டு இருக்கக்கூடிய பட்சினங்கள் எல்லாம் ஒரே சத்தம் போடுது. அந்த அதாவது ரதத்தோடு வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரே ஆனந்தம். வேகமாக பெருசாக எடுத்துட்டார். அந்த தெய்வத்தன்மை வாய்ந்ததான் ரதத்தின் மீது இருந்து வில்லை ஏந்திருந்தான். விட்டான். டங்காரத்துணி எழுப்பினான். அது பார்த்தோம்னா அப்படியே இந்த லோகமே அப்படியே கிடுகிடுக்கிறது போல் ஒரு சத்தத்தோடு ஆக்ரோஷமாக வெளியே வந்தது. இப்படி இருக்கக்கூடிய இந்திரஜித்து மகாரதன், அவனுக்கு எல்லா அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா விட்டுட்டே இருக்கான். 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு ஸ்திதி வந்தது. இவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரத்தை விட்ட உடனே, பிரம்மாஸ்திரத்தை இவன் பிரம்மாவை உபாசனம் பண்ணி அவர்கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்கான். அதுக்கு இவர் கட்டுப்பட்டுத்தானே ஆக வேண்டும். அதனால் அவர் பார்த்தார், சரி
இவனை கொல்ல முடியாது போல இருக்கு, வாயுகுமாரனை அஸ்திரத்தினாலே, அதாவது ஹனுமாரை கொல்ல முடியாததுனால இவரை கட்டிட வேண்டிதான் அப்படின்ட்டு அந்த அஸ்திரத்தாலே கட்டப்பட்டதான வாயு மகிந்தன் அப்படியே கீழே விழுந்தார். கீழே விழுந்தவொடனே பிரம்மாஸ்திரத்தினால் கட்டப்பட்டிருக்கேன்னு நன்னா தெரியுது. ஏன்னா பிரம்மதேவனுக்கு இருக்கக்கூடிய பிரபாவத்தில் தான் இதெல்லாம் நடக்கிறது. அவர் இவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், என்னை கொல்ல மாட்டா, என்னை கொல்ல முடியாது, அது அவருக்கு தெரியும். அதனால் இவர்கள் வரம் கொடுத்ததினாலே உலகத்துக்கே தந்தை பிரம்மதேவன், அவர் என்னை விடுவிச்சிடுவார், ஆனால் அவருடைய அஸ்திரத்திலேருந்து நாம் மீண்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார். கட்டுப்படுத்தினாலும் கொஞ்ச நேரத்தில் அது விடுபட்டுடுது. இவருடைய பராக்கிரமத்தினாலே விடுபட்டது, இவரை கொல்ல முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, இதுதான் நல்ல சமயம், இப்போ இவா என்னை கட்டிவிட்டானா கொண்டு போடுவாய், நான் போய் அந்த ராவணனை பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அவனோட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்னுட்டு அவர் என்ன பண்ணிட்டார்னா, அப்படியே சணல் கயிறு மாதிரி ஒரு மரப்பட்ட நார்களை போல் அதை கட்டி போட்டாலும் அது கட்டு அவிழ்ந்தது போலவே இருந்தாலும் அந்த அஸ்திரத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கிறேங்கிற மாதிரி தன்னை பாவித்து கொண்டு அங்கேயே கிடந்தார். அப்போ இவர்களெல்லாம் இவனை எப்படியாவது கொண்டு எடுத்து நேராக கொண்டு போயிட்டான். நேராக போய் ராவணனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா ஒரே கோபம் அவனுக்கு வந்ததே கோபம். எவ்வளவு கோபம் வந்தது! இந்த வானரம் தான் எத்தனை பேரை கொண்டு இருக்கு, இதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும், இவன் யாருன்னு தெரில, யாரை சேர்ந்தவனு தெரில, எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரில, இவனுக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு, யார் இவனுக்கு அனுகூலமாக இருக்காள்னு ஒவ்வொருத்தராக இருந்து இவனை கொண்டுணுங்கிறா, நெருப்பு வைக்கணுங்கிறா, இவனை சாப்பிடணுங்கிறா, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பேசுகிறா. அந்த அரக்கர்களை பார்த்தாலே என்ன இவ்வளவு ரொம்ப குரூரமாக உள்ளார்களே அப்படின்னு ஹனுமான் நினைத்து கொண்டார். தேஜஸ் என்ன, பலம் என்ன, இதெல்லாம் புரிந்திருக்கக்கூடிய அந்த ஹனுமான் ராட்சசராஜனை பார்க்கிறார். பார்த்தபோது ராவணன் இவரை பார்க்கிறான். அப்போ ரொம்ப கோபத்தோடு பார்க்குறான். இவ்வளவு தூரம் இருந்தவன் இவனை, இந்த வானரனை எப்படியாவது விசாரணை பண்ண வேண்டும், கட்டி கொண்டு வாங்கும் அப்படின்னு சொல்ல, வானர நீ வந்ததான நோக்கம் என்ன, காரணம் என்ன அப்படின்னு கேட்டார்கள். அதுக்கு ஹனுமான் பதில் சொல்றார், சுக்ரீவனிடமிருந்து நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன், வானர அரசன் சுக்ரீவனரிடமிருந்து நான் ஒரு தூதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். நிவேதயாமாச ஹரீஸ்வரஸ்ய தூதா சகாஷா தகமாகதோஸ்மி என்று தான் வானரரசன் சுக்ரீவனுக்கு நிவேதயாமாச ஹரீஸ்வரஸ்ய, ஹரி என்ன அந்த குரங்கு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூட ஹரீஸ்வரஸ்ய தூதா என்று இந்த வானரரசன் சொல்லுகிறார். அதான் ஹனுமான் சொல்லுகிறார் அப்படிங்கிறது 48வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் ராவணனுடைய பெருமைங்கிறது ராவண பிரபாவ தரிசனம் அப்படிங்கிறது அடுத்த சர்க்கம். இப்போ நமக்கு விஷயமாக 15வது அதாவது குணமாக, கல்யாண குணமாக எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியதான 15வது கல்யாண குணம். ஏற்கனவே பல கல்யாண குணங்களை ஒன்று ஒன்றா பார்த்துன்னு வந்தோம். அதில் கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ய வீரியவான் தர்மஜ்ய கிருதஜ்ய சத்யவாக்கியோ திருடப்பிரதா சாரித்ரேண கோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் கஹா சமர்த்தக் கஹா ஏகப்பிரியதர்சனக் கஹா ஆத்மவான் கஹா ஜிதக்ரோதா ஜுதிமான் கஹா. அடுத்தது அனசூய கஹா, அனசூய கஹா அப்படின்னா இதுதான் அதாவது 15வது கல்யாண குணம். அது வாத்சல்யம் அனுசூயை அப்படிங்கிறது ரெண்டுமே பரியாய சப்தங்கள் தான். ராமாயணத்தில் கஹா அனசூய கஹா 15வது கேள்வி. அசூயை இல்லாதவன் யார் அப்படிங்கிற கேள்வி. நல்ல குணங்களை குத்தமாக கொள்ளக்கூடியது துர்குணம், இது அசூயைன்னு பேர். அது இல்லாதவன் யார், ராபிரான் அப்படிங்கிறது அர்த்தம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த இடத்துல அனசூயக கஹா. உலகத்தில் லோகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் குணங்கள். குணங்களை குணமாக கொள்றதுங்கிறது ஒரு இயல்பு, குணங்களை குற்றமாக கொள்றதுன்னு ஒரு இயல்பு, குற்றங்களை குணமாக கொள்வதுங்கிறது உயர்ந்த தன்மை, குற்றங்களை குற்றமாகவும் குணங்களை குணமாகவும் கொள்றதுங்கிறது ஒரு சாமானியர்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்போ குணங்களையும் குற்றமாகவே கொள்ளக்கூடிய சுபாவம் படைத்ததான் இந்த லோகத்தில் குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய உயர்ந்த சுபாவம் படைத்தவன் எம்பெருமான். அதுதான்
மனுஷானாம் சகசிரேஷு கச்சிது அப்படின்னு கண்ணன் கீதையிலே சொன்னபடி பல்லாயிரவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் தேரும். குணங்களையும் குற்றமாக கொள்வதே லோகத்தில் இருக்கக்கூடிய இயல்பாக இருந்தாலும் தீய குணத்தையே குணமாக கொள்ளக்கூடியவன் அப்படின்னு பார்த்தா அது ராமன் ஒருவனே. உலகத்தில் சகல விதமான வியாதிகளுக்கும் மருந்து உண்டு. ஆனால் அந்த அசூயைக்கு மாத்திரம் மருந்தே கிடையாது. இது சுவாமி வேதாந்த தேசிகேந்திரனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் தெரிவிக்கிறார். மைதத்தாவதானாயாம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தாலும் நிரவதி குணாகிராமே அப்படிங்கிற ஸ்லோகத்தாலும், இந்த ஸ்லோகத்தில் அசூயாதேவிக்கு சோர்வு சோம்பல் இதெல்லாம் வந்துட்டுன்னா அவள் தூங்கி போயிட்டானாக்கா பகவான் குணசாலி அப்படிங்கிற பேர் பெற முடியுமா? அந்த அசூயாதேவி கண்ணுறங்காத இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பகவானால் கூட குற்றமற்றவன் அப்படிங்கிற பெயர் பெற முடியாது அப்படிங்கிறதாகத்தான் அந்த ஸ்லோகத்திலே மகிதத்தாவதானாயாம்ங்கிற ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானால் கூட முடியாது சில விஷயங்கள் அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த லோகத்தில் அவ்வளவு அசூயை இருக்கிறது. ரெண்டாவது ஸ்லோகத்தை தோஷங்கிறது யாருக்கான இல்லாமல் இருக்குமா? எல்லாருக்கும் இருக்கும். கடல் போல இருக்கக்கூடிய ராமனுக்கு சில பேர் ராவரையே குத்த சொல்றவா இருக்கான்னு இல்லையா? ராமனையே குத்த சொல்றவா இருக்கா. எப்படி சொல்றா அப்படின்னா, தாடகாவதம் ஒரு பெண்ணை போய் முதல்ல கொண்டு இருக்கார் அப்படின்னு சொல்றா. இல்லை வாலியை மறைஞ்சு நின்று கொண்டார் அப்படிங்கிறார். இல்லைன்னா கரவதத்தில் 3 அடி பின்னோக்கி போயிட்டார் அப்படின்னு சொல்றா. இது குணக்கடல். ராமனோ குணக்கடல். அப்படி இருக்கிற எம்பெருமானிடத்திலே சொல்லும்போது நம்மள்கிட்ட என்ன சொல்லாமல் இருப்பாளான்னு, லோகத்தில் நம்ம எம்பெருமானே ராமனையும் கண்ணனையுமே ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப தூத்தினவர்கள், நாமெல்லாம் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ நற்றங்களை நல்லத்தை குற்றமாக நினைப்பதுங்கிறது அசூயேன்னு இருந்ததுன்னா அதுக்கு எதிர்த்தட்டு என்ன? குற்றத்தையே குணமாக நினைப்பது தான் அனசூயா. அப்படின்னா அதைத்தான் அனசூயக்கா அப்படின்னா குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடியவன். இதுக்கு என்னன்னு அர்த்தம்? எப்படி இருந்துருக்கலாம் அது அப்படின்னா வத்சலா வத்சலஹான்னு இருந்திருக்கணும். அதுதான் அனசூயக்கா என்ன. அப்போ வத்சல அப்படின்னா குற்றத்தை குணமாக எழுறது தான் வத்சலஹா. இப்போ அனசூயக்கா அப்படின்னா அர்த்தம் ரெண்டு ஒன்று தான். இப்போ வத்சலஹான்னு இருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் அனசூயக்கா அப்படிங்கிறது அசூயை இல்லாமை அப்படிங்கிறது உயர்ந்த குணமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். குற்றங்களை குற்றமாக கொள்ளதோடு இல்லாமல் நச்சமாகவும் கொள்ளுகை அப்படிங்கிறது தான் வாத்சல்யம். அதுதான் எம்பெருமானிடத்திலே உண்டு. இது எங்கே பார்த்தோம்? என்ன நச்சமாக கொள்ளக்கூடியதான சிறப்பு பல இடத்துல பார்க்குறோம். அதில் ஒரு இடம், அதாவது எவ்விடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா விபீஷணாழ்வானிடத்திலே எம்பெருமான் காட்டினதால வாத்சல்யம். இது சர்வலோக சரண்யாய் இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நிவேதகதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேங்கிற ஸ்லோகத்தாலே அந்த இடத்துல சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்ல நிவேதகதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அடைக்கலம் புகுந்தவன். இதில் 2 பட்சம் சொல்கிறான். ஒன்று, இவன் துட்டனாக இருக்கிறபடினால இவன் அங்கீகரிக்கத்தக்கவன் அல்லன். இது முதல் பட்சம். சுக்ரீவன் சொல்றது இவன் துட்டன், அதனால இவனை ஏற்றுக்கக்கூடாது. இதுதான் அவனுடைய பட்சம், சுக்ரீவனுடைய பட்சம். ஆனால் அனுமான் சொல்கிறார் இவன் யோக்கியனாக இருக்கிறபடினாலே இவன் ஏற்றுக்கொள்ளத்தக்கவன் சொல்கிறார் அவர். 2 விதம். ஒரு, அதாவது சுக்ரீவன் சொல்கிறது இவன் துட்டன் அதனால ஏற்றுக்கக்கூடாதுன்னார், அவன் யோக்கியன் அதனால ஏற்றுக்கணும்னார். பெருமாள் பண்ணது 3வது விஷயம் பார்த்தோம்னா, இவர் சொன்னதை ஏற்றுண்டாரா, அவன் சொன்னதை, அதாவது சுக்ரீவன் சொன்னதை ஏற்றுண்டாரா, அனுமார் சொன்னதை ஏற்றுண்டாரா, இவர் 3வது ஒரு பட்சம். ஐயா அவனிடத்துல தோஷமே இருக்கட்டமே ஏற்றுக்கணும்னார். அப்போ துஷ்டன் ஏற்றுக்கக்கூடாது, அது தவிர்த்துட்டார். துஷ்டன் அப்படின்னு வச்சுட்டா, அடுத்ததில் யோக்கியன் அப்படின்னு வச்சுட்டா, துஷ்டன் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறத அந்த வார்த்தையை தவிர்த்துருங்கோ, துஷ்டன்கிறத மாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ யோக்கியன் ஏற்றுக்கொள்ளலும் அப்படிங்கிறத அதுலேருந்து எடுத்துட்டார். அப்போ அனுமார் சொன்ன பட்சத்தையும் ஏற்றுக்கல, சுக்ரீவன் சொன்ன பட்சத்தையும் ஏற்றுக்கல, 2லையும் பாதி பாதி. அப்போ சக்கரவர்த்தி திருமகனார் பார்த்தோம்னா மாருதியினுடைய பட்சத்தை ஆதரித்தாரா சுக்ரீவனுடைய பட்சத்தை ஆதரித்தாரான்னு பார்க்குற இடத்துல
மூணாவது பட்சம் என்னமா இருக்கும்னு பார்த்தா நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், எவ்வளவு ஆராய்ஞ்சு பார்த்தாலும் நம்ம சொல்லுவோம் விபீஷணன் வந்து கை கொள்ளக்கூடாது அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறத பார்ப்போம், இல்லைன்னா மாருதி பட்சத்தை பார்ப்போம். இது இது வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவாள் இதை யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் இதை ராமன் ஏற்படுத்தினது. என்ன பண்ணார்னா ரெண்டுமே இல்லை. சுக்ரீவனுடைய வாதத்திலேருந்து விபீஷணன் துஷ்டனாகையாலே கை கொள்ள தகாதவன் அப்படின்னு இருக்கு. இதில் கை கொள்ள தகாதவன் என்பதை மாத்திர பெருமாள் கண்டித்தாரே ஒழிய துஷ்டனாகையாலேங்கிறத எடுத்துட்டார். மாருதியோட வாதத்தில் விபீஷணன் யோக்கியனாகையாலே கை கொள்ளத்தக்கவன் அப்படிங்கிறதுல கை கொள்ளத்தக்கவன் என்பதை மாத்திரம் பெருமாள் ஆதரித்தார். இப்போ யோக்கியனாகையாலேங்கிறத விட்டுட்டார். அப்போ ரெண்டு கட்சியிலும் ஆதரித்த அம்சம் என்னன்னா கண்டித்த அம்சம். அப்போ பெருமாளுடைய பட்சம் என்ன ஏன்னா அதில் விபீஷணன் தோஷவானா ஆகையாலேயே கை கொள்ளத்தக்கவன். அதான் தோஷோயத்த விதசா சதாமேததகர்ஹிதம்ங்கிறது சுக்ரீவ பட்சமும் அன்று மாருதி பட்சமும் அன்று அப்படின்னு நான் இது ராமபக்ஷம், அதுதான் வாத்சல்ய பட்சம், அதுதான் அனசூயக்கா பட்சம் என்று கொள்ளலாம் அப்படிங்கிறது. அதில் வேதாந்த தேசிகனுடைய ஸ்ரீசுக்தியை பார்த்தோம்னா ராமாயண பிரவச்சனம்ங்கிறத நிறைய பேர் பண்ணுறா. அதில் ரகசியமான அர்த்த விசேஷம் வேதாந்த தேசிகருடைய திருவாக்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். அதில் மித்திரபாவேன சம்பிராப்தினத்தையங்கதஞ்சன தோஷோயுத்த விதசா சதாமீதரகம்னு சொல்கிற இடத்துல அதில் தோஷமே இருக்கட்டுமே நான் ஏற்றுப்பேன், துட்டனாகவே இருக்கணும், அப்போ தான் நான் ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ராமன் சொல்லியிருக்க வேண்டுமே என்னால் அப்போ அவன் யார்? வாத்சல்ய குணத்திலே எப்பொழுதுமாக இருக்கக்கூடியவன். க்ஷமையா பிரதிவீசமஹா அப்படின்னு பொறுமை குணமுள்ளவனாகவே சொல்லி இருக்கிறது. ராமன் எப்படின்னு சொல்கிறோம்? க்ஷமையா பிரதிவீசமஹா, க்ஷமையா பிரதிவீசமஹா, நாம் எவ்வளவு குற்றங்கள் செய்திடும் ராமன் பொறுத்தருள்வன் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டுதான் மனஸ்கரித்து குத்தங்களை செய்ய துணிவர்களே மக்கள். ஆனால் ராமன் ரொம்ப பொறுமையாளன். அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னா ராவனுடைய கல்யாண குணத்தை பார்த்தோம்னா எல்லாருக்கும் அவன் குற்றங்களை சரணாகத பச்சலன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? குற்றங்களை பொறுத்து அத்தை குணமாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அன்னிக்கே நம்மாலே கரை சேர முடியாது அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் கஹா அனசூய கஹா அப்படிங்கிற அந்த கல்யாண குணமானது தோற்றும் அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுவோமாக.